யதார்த்தமான சந்தேகம். கிழக்கு மாகாணத்தில் கருணா பிரிந்து சென்ற போது புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் வீடுகளுக்கு சென்ற முன்னாள் போராளிகளை அரசு இலக்கு வைக்கின்றதா அல்லது அவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு அளிப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சி திரைமறைவில் எடுக்கப்படுகின்றதா என்கின்ற முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அல்லது அதற்கு மாற்றீடான ஒரு புதிய சட்டம் ஏற்படுத்தப்படும் என்று சர்வதேச நாடுகள் மத்தியில் இலங்கை வாக்குறுதி அளித்திருந்தது. இலங்கையில் விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? காரணம், செவ்வந்தி விவகாரத்திலும் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தியை தென்னிலங்கை ஊடகங்கள் பரவ விட்டிருந்தன. எனவே வடக்கிலும் கிழக்கிலும் சமகாலத்தில் ஏதோ ஒரு செய்தியை பரவ விடுவதன் நோக்கம் பயங்கரவாத தடை சட்டம் தொடரப்போகிறதா என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் எல்லோரிடமும் இருப்பதையும் அவதானித்திருப்பீர்கள். இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. ஏன் குறிப்பாக ஒரு சுபீட்சமான இலங்கை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், மத்திய வங்கி ஊழல் தொடர்பானவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்லாது இலங்கையிலே இத்தனை வருடங்களும் இலங்கை ஒரு அடுத்த கட்டத்தை எட்ட முடியாமல் ஊழலில் நிறைந்திருப்பதற்கு காரணமான அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறிய அரசுக்கு இன்னும் ஒரு சுமைகள் அதிகரிக்கின்றதா அல்லது அவ்வாறு கூறியதனால் இந்த பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுவது என்பது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பில் எல்லாம் அரசு மௌனம் காப்பது என்பது அவ்வளவு சால சிறந்ததல்ல என்று எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அரசு எல்லா விடயங்களுக்கு பதில் சொல்லாது விட்டாலும் ஒரு ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான கலந்துரையாடல் அல்லது கருத்து தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாட்டை உண்மையில் கூற வேண்டும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்படுத்த போது இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு அப்பால் சற்று பாதுகாப்பு நிலவரங்கள் வளமைக்கு மாறாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை அவர் வெளியில் செல்லுகின்ற போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை இவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் வெளிப்படுத்தப்படாமல் மிகவும் ரகசியமான முறையில் பேணப்பட்டு குறித்த போலீஸ் அதிகாரியால் வெளிப்படுத்தப்பட்டதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது. இப்போது கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடியவர் வர்ண ஜெயசூரிய. இவர் முன்னாள் விசேட அதிரடிப்படையின் சிறப்பு தளபதியாக இருந்தவர். அவர்தான் இப்போது கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடியவர்.